உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி எப்படி ராமரின் புனித நகரமாக போற்றப்படுகிறதோ அதேபோல் தமிழகத்திலும் ஒரு புனித நகரம் உள்ளது. அது தென்னகத்தின் அயோத்தி என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது. இந்த அரிய கோவில் சேலம் அருகே அமைந்துள்ளது. அந்த ஊரின் பெயரே அயோத்தியா பட்டணம். இங்குள்ள கோவில் கோதண்டராமசுவாமி திருக்கோவில். இலங்கையில் ராவணனை வதம் செய்து தர்மத்தை நிலைநிறுத்திய பின் ராமர் அயோத்திக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினார். அந்த பயணத்தின் போது மகான் பரத்வாஜ் முனிவரை தரிசிக்க அவர் இந்த பகுதியை வந்தடைந்தார். அப்போது முனிவர் மனதில் ஒரு ஆழ்ந்த ஆசை இருந்தது. ராமரின் பட்டாபிஷேகத்தை நான் காண வேண்டும் என்பதே அந்த ஆசை. இந்த ஆசையை அவர் ராமபிரானிடம் தெரிவித்தார். அதற்கு கருணைமிகு ராமர், அயோத்தியில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தின் தொடக்கத்தை இங்கே உனக்காக நடத்துகிறேன் என்று சொன்னார். அவ்வாறே இந்த புனித மண்ணில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தந்தார். அதனால் இந்த ஊர் அயோத்தியா பட்டினம் என்று சொல்லப்பட்டது. இந்த தெய்வீக நிகழ்விற்கு பிறகு பரத்வாஜ் முனிவர் இந்த இடத்தில் ராமபிரானுக்கு கோவில் அமைத்தார். மூலஸ்தானத்தை அதியமான் கட்டினார். ராஜகோபுரத்தை திருமலை நாயக்கர் கட்டினார். வசிஷ்டர், வால்மீகி போன்ற முனிவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுள்ளனர். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீராமர் இங்கு அமர்ந்த நிலையில் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தருகிறார். பொதுவாக ராமர் நிற்கும் நிலையில் காணப்படுவார். ஆனால் இங்கு ராஜ ரீதியான அமைதியுடன் அமர்ந்திருக்கும் அந்த திருக்காட்சி பக்தர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஸ்ரீராமரின் பாதச்சுவடுகள் இன்றும் இந்த கோவிலில் உள்ளது. தென்னகத்து அயோத்தி என்ற பெருமை பெற்றது இந்த கோவில். வடக்கில் அயோத்தி எவ்வளவு புனிதமோ அதே அளவு புனிதமானது இந்த அயோத்தியும். இந்த கோவிலில் பல்வேறு விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, ஆடிப்பூரம், சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவம் பக்தர்களை பரவசப்படுத்துகிறது. இந்த கோவில் ஒரு கோவில் மட்டுமல்ல, வரலாறு, பக்தி, தெய்வீக அனுபவம். ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று ஸ்ரீராமரை தரிசித்தால் உங்கள் மனம் அமைதியடையும்.